ஜீவிதா, குட் மார்னிங். குட் மார்னிங் பிரீத்தி. ஜீவிதா, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 நாளா பேசிட்டு இருந்த அதே டாபிக் தான். அதாவது நம்ம ஆயுட்காலம் அதிகமாகணும்னா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்ன்ற விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? வியூவர்ஸை வெல்கம் பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற விஷயம், அதாவது நம்ம ஆயுள் அதிகமாகணும்னா வந்து ஸ்மோக் பண்றாங்க இல்லையா? அண்ட் இப்ப பார்த்தோன்னா பெண்களும் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஊர்ல அதனால வந்து ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணாலே வந்து நம்மளோட ஆயுள் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸ்மோக் பண்றதுனால நம்மளோட லங்ஸ் வந்து பாதிப்போம். ஆக்சுவலா நம்ம உயிர் வாழ்றதே நம்ம மூச்சு விடுறதுனால, பிரீத் பண்றதுனால. ஸோ பிரீத் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற நம்ம லங்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா ஆப்வியஸா நம்மளோட ஆயுள் வந்து லைஃப் ஸ்பேன் கம்மியாயிடும். ஓகே, சோ அதனால வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்றீங்க. அண்ட் வந்து நம்ம உயிருக்கு ரொம்ப கேடுன்றதால அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப சூப்பரான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 7/6/2016 செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:56 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி திருதியை. நட்சத்திரம் முற்பகல் 11:54 வரை திருவாதிரை, பிறகு புனர்பூசம். சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியத்திற்கு பின் சித்த யோகம். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. ஜீவிதா, நான் அடுத்து சொல்ல போற விஷயம் வந்து நிறைய பேருக்கு உனக்கே கூட ஆச்சரியப்படுற விஷயமா இருக்கலாம். டிப்ரெஷனோட வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? எஸ், ஆச்சரியமா இருக்குல்ல. டிப்ரெஷனோட வாழ்ந்தா ஆயுள் காலம் அதிகமாகும் அப்படின்றாங்க. இதை எதனால அவங்க சொன்னாங்கன்னா வந்து லண்டன்ல ஒரு ஸ்கூல்ல ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு டிப்ரெஷன் எப்போ வரும், நமக்கு லைஃப்ல ரொம்ப ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அத பத்தி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகும். அது ஐதர் வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல வந்து பணம் விஷயமா இருக்கலாம். சோ இவங்க மெயினா எதை பத்தி சொல்றாங்கன்னா பண விஷயத்தை பத்தி சொல்றாங்க. நம்ம கிட்ட பணம் இல்லன்ற டிப்ரெஷன் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் மெயின் ரீசன். பணம் இல்ல, அன்எம்ப்ளாய் வேலை இல்லாததால பணம் இல்லாம இருக்கும். சோ அந்த ரீசன் இருக்கும்போது நம்ம அதை பத்தி ரொம்ப யோசிப்போமா. சோ நம்ம அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல இருப்போம். நமக்கு வேலை வேணும், பணம் சம்பாதிக்கணும், ரொம்ப ஃபோக்கஸா ஒரு விஷயத்துல. சோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்ச நாள் நம்ம வாழ்வோம், நம்ம யோசிப்போம், நம்ம என்னென்ன பண்ணா நம்ம லைஃப் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம பணம் இல்லைன்னா நம்ம ட்ரிங்க் பண்ண மாட்டோம், ஸ்மோக் பண்ண மாட்டோம், கெட்ட விஷயங்கள் எதுவும் நம்ம கிட்ட வராது. சோ இந்த மாதிரி நீங்க டிப்ரெஷன்ல வாழ்ந்தாலும் உங்க ஆயுள் காலம் அதிகமாகும். அதுவும் ஒரு பிளஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம லலிதா அம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. இந்த பேருக்கான அர்த்தமும் அதுக்கான சோஸ்திரமும் சொல்றதுக்காக தான் நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பராசக்தியினுடைய திருநாமம் ஓம் அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதாயை நமக என்ற அருமையான நாமம். தேவியினுடைய திருவுருவ வர்ணனையை தொடங்கி இருக்கிறார்கள். அருவமாக ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய பராசக்தி நம்பொருட்டு மிகுந்த கருணையோடு உருவத்தை தாங்கி இந்த உலகத்திலே வந்திருக்கிறாள். அந்த உருவத்தினுடைய பேரழகை சிந்திப்பதன் மூலமாக நம்முடைய எண்ணம் தூய்மையாகி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் மங்களத்தை பெற வேண்டும் என்ற அருமையான சிந்தனையோடு கூட எம்பிராட்டியினுடைய மிக அழகான திருநாமம். அந்த திருநாமத்திலே அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதாயை நமக என்கின்ற அற்புதமான நாமம். தேவியினுடைய திருநாமம் இருக்கிறதே, அந்த திருநாமத்திலே அவளுடைய ஒளி வெள்ளமான தன்மையை தாண்டி அவளுடைய 4
கரங்களை சிந்தித்தோம். தேவியினுடைய செம்பஞ்சு குழம்பு போன்ற மிக அருமையான செம்மையை இந்த உலகத்திலே நாம் சிந்தித்தோம். அவளுடைய ஒளி வெள்ளத்தை சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து அவள் உருவமாக வந்தபொழுது 4 திருக்கரங்களை சிந்தித்தோம். தேவியினுடைய மிக அழகான கூந்தலை சிந்தித்தோம். அவளுடைய கிரீடத்தை சிந்தித்தோம். இப்பொழுது தேவியினுடைய நெற்றி எப்படி இருக்கிறது? அஷ்டமி சந்திரன் போல இருக்கிறது. இந்த அஷ்டமி சந்திரன் இருக்கிறதே, அது நீங்கள் பார்த்தால் தெரியும். வானத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை பெரும்பாலும் நாம் இரவு நேரத்திலே பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியப்பு தோன்றும். வானம் இருக்கிறதே புதுமையானது. நாம் இரவு நேரங்களிலே இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு வாய்ப்பு இருக்கிறவர்கள் அவர்களுடைய வீட்டினுடைய மொட்டை மாடி பகுதிக்கு சென்று அல்லது திறந்த வெளியிலே வீடு இருக்கக்கூடியவர்கள் மிக அழகாக அந்த வானத்தை பார்த்தால் வானத்திலே ஒவ்வொரு நாளும் மிக அதிசயத்தை நாம் பார்க்கலாம். அந்த நட்சத்திரங்கள், அவருடைய கூட்டங்கள், சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டம், சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், அதனோடு கூடவே பயணம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம், இப்படி வானத்திலே நாம் பார்க்கிற பொழுது அதிசயமாக இருக்கும். அது ஒரு சந்தோஷமாக, அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பௌர்ணமி மட்டும் நாம் நிலா பார்க்க வேண்டிய நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த சந்திரனை பார்க்கிற பொழுது நமக்கு ஒவ்வொரு ஆனந்தமும் அதிசயமும் தோன்றும். அப்படித்தான் அஷ்டமி சந்திரன் இருக்கிறதே சரி பாதியாக இருக்கும். அந்த நிலா இருக்கிறதே, அந்த நிலாவிலே சரி பாதி என்பதற்கு இணையாக நாம் எப்படி சிந்திக்கலாம் என்று சொன்னால் 15 நாட்கள் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியாக கணக்கு பண்ணுகிறோம். அமாவாசை அல்லது பௌர்ணமி என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து 14 திதிகள் இருக்கிறது. அந்த 14 திதிகளையும் நாம் கேலண்டரில் பார்த்து இன்றைக்கு பெருமானவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பிரதமை என்று சொன்னால் முதல் நாள், த்விதியை என்று சொன்னால் 2ஆம் நாள், திருத்தியை என்று சொன்னால் 3ஆம் நாள், சதுர்த்தி 4ஆம் நாள், பஞ்சமி 5ஆம் நாள், பஞ்சமியை தொடர்ந்து சஷ்டி 6வது நாள், சப்தமி 7வது நாள், அஷ்டமி 8வது நாள். 8வது நாள் வானத்திலே நாம் சந்திரனை பார்த்தால் அந்த 8வது நாள் சந்திரன் அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, சரி பாதியாக இருக்கும். பொதுவாக வளர்பிறை அல்லது தேய்பிறை அஷ்டமியிலே நாம் வானத்தை பார்க்கிற பொழுது அது அர்த்த சந்திரன் என்று சொல்வார்கள். பாதி சந்திரன் அந்த பௌர்ணமியிலே பாதி. அதை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை மேலும் கீழும் இறங்காமல் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று அதற்கு பலன் சொல்கிறார்கள். ஆகையினாலே அஷ்டமி அன்றைக்கு நாம் ஆலயத்திலே தரிசனம் செய்வதோடு கூட சந்திரனையும் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி சந்திரனை தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்காது. வாழ்க்கை ஒரே சீராக, ஒரே அழகாக, ஒரே அருமையானதாக சென்று கொண்டிருக்கும் என்று அதற்கு பலன் சொல்லுகிறார்கள். தேவியினுடைய திருமுகம் எப்படி இருக்கிறதாம்? அஷ்டமி சந்திரன் போல இருக்கிறதாம். இந்த அஷ்டமி சரியாக 8வது நாள், அப்புறம் நவமி, அப்புறம் தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை, அப்படி சரிபாதியாக இருக்கக்கூடியது. அந்த சரிபாதியாக இருக்கக்கூடியது என்பதனாலே தான் அது துலாக்கோல் போலே. துலாக்கோல் என்று சொன்னால் தராசு. இன்றைக்கு எல்லாம் எலக்ட்ரானிக் தராசு வந்துவிட்டது. ஆகினாலே பழைய தராசை பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்படி பழைய தராசு எங்காவது கிடைத்தால் அதை பார்த்தால் அதிலே ஒரு நடுவிலே அந்த துலாக்கோலிலே ஒரு முள் இருக்கும். அது சரியாக இருக்கும். அப்படித்தான் அந்த துலா அப்படி என்கின்ற வார்த்தையிலே இருந்து தான் ஐப்பசி மாதம் தோன்றியது. ஐப்பசி மாதத்திற்கு துலா மாதம் என்று பெயர். அந்த துலா மாதத்தை ஏன் அப்படி வைத்தார்கள்? அதற்கான பெயர், காரண பெயர் எதற்காக வந்தது என்று கேட்டால் ஐப்பசி மாதத்திலே தான் பகல் பொழுதும் இரவு பொழுதும் சமமாக இருக்கும். அப்படி பகல் பொழுதும் இரவு பொழுதும் சமமாக இருக்கக்கூடிய மாதம் துலா மாதம். அப்படி சரியாக இருக்கக்கூடியது அஷ்டமி சந்திரன். அப்படி அஷ்டமி சந்திரன் இருக்கிறதே அது போன்ற நெற்றியுடைய அழகான தேவதை, அழகான அம்பிகை, தேவியினுடைய பேரழகு அந்த அரைச்சந்திரன் போலே இருக்கிறது. ஆதிசங்கரருக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணுகிற பொழுது அப்படி ஒரு ஆசை வந்தது. தேவியினுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கிறார். அவர் ஒரு அழகான ஸ்லோகம் பண்ணுகிறார். அந்த ஸ்லோகத்திலே ஒரு புதுமையான ஒரு கவிதா ரசனை வைக்கிறார். அந்த கவிதை இருக்கிறதே அது ரசித்து நாம் சிந்திக்க வேண்டியது. கவிதையை ரசிப்பது ஒரு மிகப்பெரிய பேரழகு. நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற காலத்திலே எதையுமே ரசிக்க தவறிவிட்டோம். குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்ந்து தவழ்ந்து அது குப்பரப்படுக்க வைத்து அதற்கு பிறகு அது நிமிர்ந்து உட்கார்ந்து அது நடந்து ஒவ்வொன்றாக பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லை. குழந்தை பிறந்தால் 6 மாதத்திலே கொண்டு போய் கிரிச் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய காப்பகத்திலே விட்டுவிட்டு மறுபடியும் பணம் சேர்க்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம்.
அதை வளர்த்து அதை ஆளாக்குகிற பொழுது இருக்கக்கூடிய அந்த அதிசயமான வாழ்க்கை இருக்கிறதே, ஆனந்தமான வாழ்க்கை இருக்கிறதே, அதை கூட நாம் தவற விட்டு எதற்காக வாழ்கிறோம் என்று புரியவில்லை. அப்படித்தான் மிக அழகாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் இந்த உலகத்திலே பார்ப்பதில்லை. அப்படி ஒரு அழகுதான் கவிதை. கவிதை ஒரு அழகு, அதை நாம் ரசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழகான கவிதை ஆதிசங்கரர் சொல்லுகிறார், அம்மா நான் உன் முகத்தை பார்க்கிறேன், உன் முகத்திலே 2 சந்திரனை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக பெண்களினுடைய முகத்தை நாம் சந்திரனுக்கு ஒப்பாக சொல்லுகிறோம். ஆதிசங்கரர் எப்படி 2 சந்திரன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதாயே நமக, உன்னுடைய நெற்றி இருக்கிறதே அது அரைச்சந்திரன், அதிலே ஒரு அரைச்சந்திரன் இருக்கிறது. அதற்கு எதிராக மேல் நோக்கி இன்னொரு அரைச்சந்திரன் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கிரீடத்திலே இருக்கிறது. ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரனுடைய கிரீடத்தை பார்க்கிறோமே, அதிலே ஒரு சந்திரன் இருக்கும். அப்படி அங்கே ஒரு சந்திரன், இங்கே ஒரு சந்திரன், 2 சந்திரனையும் நாம் ஒன்றாக பார்க்கிற பொழுது அந்த சந்திரன் எப்படி இருக்கிறதாம், நேராக ஒரே சந்திரனாக ஒரு முழு நிலவாக காட்சி அளிக்கிறது என்று சொல்லுவார். அப்படி மிக அழகான கவிதை அந்த கவிதை. அப்படியாக தேவியினுடைய திருமுக மண்டலத்திலே அரைச்சந்திர வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த நெற்றிலே தளிகஸ்தல சோபிதாயை நமக, அந்த அழகான கூந்தல் இருக்கிறது, அது விளையாடும் இடமாக, அந்த சுருள் கேசங்கள் விளையாடும் இடமாக இருக்கக்கூடிய அந்த முன்னெற்றியை நாம் சிந்திக்கிற பொழுது தேவியினுடைய பேரழகிலே அந்த நெற்றி அரைவட்ட சந்திரன் போன்று இருக்கிறது என்று மிக அழகாக லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. தேவியினுடைய ஒளி வீசக்கூடிய அரைவட்ட சந்திரன் போன்ற அந்த நெற்றி இருக்கிறதே, அந்த ஒளி இந்த உலகமெங்கும் பரவி இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக பரவி நமக்கு வெற்றியை அளிக்க வேண்டும் என்று சொல்லி பராசக்தியினுடைய திருவடி கமலங்களை பிரார்த்திப்போம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புத நாமங்களினுடைய பெருமையையும் பலனையும் அர்த்தத்தையும் தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, அடுத்ததான் நம்மளோட லைஃப் ஸ்பேன் எப்படி அதிகமாகும்னு பார்த்தோன்னா, முக்கியமாக வந்து பெண்களுக்கு ஓகேவா, குறிப்பாக கல்யாணம் ஆன பிறகு சில பேர் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அண்ட் இப்போ பார்த்தோன்னா 2 குழந்தை, அந்த அவ்வளோதான் மேக்ஸிமம். ஆமாம், அவ்வளோதானே. பட் இதுவே ஒரு 3 அண்ட் 2 இருக்கட்டுமே வச்சுக்கோயேன், அந்த மாதிரி அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறாங்களோ, அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தடை விதிச்சிட்டாங்களே. ஆமாம்மா, ஆனால் ஏன் இது பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், தனியாக வெறும் ஒரு குழந்தை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே, அந்த ஒரு குழந்தைய படிக்க வச்சோம், அதுக்கப்புறம் அதை கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறோம், அந்த மாதிரி லைஃப் செட்டில்ட் அப்படின்னுட்டு அவங்களோட இதுதான் நம்மளோட விஷயமே அப்படின்னு சொல்லி கடமைன்னு அவங்களோட மைண்டும் பார்த்தோன்னா அப்படியே வந்து செட்டில் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இவ்வளோதான் நம்மளோட லைஃப்னுட்டு. பட் இன்னும் 2 குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக யோசிப்பாங்க, அண்ட் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அண்ட் அந்த கான்வர்சேஷன் அதிகமாகி அண்ட் அதை எப்படி சொல்கிறதுனா லைஃபே கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்காக இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் வரும். ஸோ இதனால பார்த்தோன்னா லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, மேபி ஒரு வீட்ல 3 குழந்தைகள் தான், ஃபர்ஸ்ட் குழந்தை மக்கா இருக்கும், அவங்க அம்மாக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா 2வது குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா அம்மாடா அப்படின்வாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனா இருக்கலாம். சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹியூமனோட லைஃப் வந்து ப்ராஸ்பரஸா இருக்கணும், என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வழியில சொல்றதுக்காக நம்மளோட சத்குரு ஜக்கி வாசுதேவ் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது மனமே கேள். கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன் உங்கள் கிளாஸில். நீங்கள் அந்த தியானமும் அந்த யோகாசனமும் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக செஞ்சால் மனுஷனை போட்டு 140 வயசு வரைக்கும் வாழலாம்னு சொல்கிறாங்க. 160ன்னு சொன்னேன். 160 வயசு வரைக்கும் வாழலாம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ படம் பண்ண முடியல கணக்கு அது இல்லை, நாங்கள்லாம் அந்த வயசு வாழறதெல்லாம் சான்ஸே இல்லை வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் 160 வயசுக்கு மேலேயும் வாழணுன்ட்டு எங்களுடைய ஆசை. அந்த ஆசை இல்லை, உங்களுக்கு ஆசை இல்லை, உங்களுக்கு ஆசை, உங்களுடைய ஆசை இல்லை, எங்களுடைய ஆசை. அதாவது என்னை போல இருக்க நிறைய பேர் ஆசை. அதை வந்து அதை முடியாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு முதல் ரொம்ப சின்ன வயசில், நான் ஒரு 8-9 வயசில் இருக்கிறப்போ முதல் யோகா சொல்லி கொடுத்தவங்க ராகவேந்திர சுவாமின்னு அவர் பேர். அவருக்கு கர்நாடகத்தில் செட்டி சாமின்னு கூப்பிடுறாங்க. எனக்குன்னா அவர் எப்பவுமே செட்டி தான் போட்டிருப்பாங்க. செட்டி சாமின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 10 வயசு நினைக்கிறேன் எனக்கு. எங்கள் தாத்தா வீட்டில் நம்ம ஊரில் நம்ம சம்மர் ஹாலிடேஸ்க்கு நம்ம எல்லாம் அங்கே போயிடுவோம்.
நிறைய பசங்க எல்லாம் கசின் பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துருவாங்க. நமக்கு ஒரு ஸ்போர்ட் என்னன்னா, அங்கே வீட்டில் பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. சுமார் ஒரு 8 அடி டயமீட்டரு, ஒரு 150 அடி டீப்பாக இருக்குது. சம்மரில் நாம் போனால் எப்போ ஒரு 60-70 அடி கீழே இருக்கும் தண்ணி. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே குதிக்குது, திருப்பி ஏறி வருது. ஏறி வரணுன்னா அதுக்கு ஒன்றும் படிக்கட்டு கிடையாது, ஏணி கிடையாது, கல் பிடிச்சி அப்படியே வரணும். ரொம்ப கஷ்டமான செயல். இது என்னால் நல்லா செய்ய முடியும். சில பசங்க எல்லாம் நம்ம எல்லாம் செய்வோம். இது குதிக்கிறப்ப கூட சரியாக குதிக்கணும். இப்படி போயிட்டா மண்டையெல்லாம் முடிஞ்சு போய்டும். ஒரு நாள் 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆள் அங்கே வந்து நின்னாங்க, நம்ம பார்த்தே இருக்கிறாங்க. சும்மா ஒரு பேச்செல்லாம் போய் டும்மன்னு குதிச்சுட்டான். நான் கேளுவா சத்துட்டான் நான் நினச்சேன். அது பார்த்தா நான் வர்றதுக்கு மேலே வேகமாக புசுக்கன் மேலே வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம், நான் தான் ரொம்ப வேகமாக வரேன், இவர் எனக்கு மேலே வேகமாக வர்றாங்க. எனக்கு கொஞ்சம் அது ஷாக் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். நம்மள பீட் பண்றாரு. ஆமா, அப்போ இந்த வயசுல. ஆமா, நான் எப்படின்னு கேட்டேன். நீ வா யோகா பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அவர் பின்னாடியே போயிட்டேன் யோகா. இது அதுக்கப்புறம் இந்த யோகா பண்ண ஆரம்பித்தேன். இது நான் பண்ணது முக்கியமாக என்னுடைய உடல் உறுதிப்படுத்திக்கணும், அவர் மாதிரி ஆகணும்னு எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் நான் ஒரு 6-7 வருஷம் ஜிம்னாசியம் எல்லாம் பண்ணி, நான் ஒரு 17-18 வயசுக்கு இருக்கப்போ திருப்பி போனேன் அவர்கிட்ட. அதுக்குள்ளே நான் நல்லா மஸ்குலராக இருக்கேன், நான் ரெஸ்லிங் எல்லாம் பண்ணுறேன். நான் ஜென்ரலாக இப்போ கூட நான் வேணும் சும்மா அப்படியே கார்டனில் போயிருந்த ஒரு பாம்பு சக்கன்னு கையில் எடுத்துருவேன். எனக்குன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி குவிக். என்னோட ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி குவிக். ஸோ அதனால ஒரு ரெஸ்லிங் ரிங்லேயோ இறங்கினா நான் ஒரு நிமிஷத்தில் யாரும் கீழே போட்டுவிடுவேன். நான் என்னோட சைஸே இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலே. இவர் கூட போனால் நான் மட்டும் இல்லை, சேர்த்து 2 பேர் பசங்க சக்தியாக இருக்கிறவங்க 3 பேர் போவோம். 3 பேர் போனால் இவருக்கு 84 வயசு. அப்போ 3 பேர் போனாலும் அவர் ஒரு நிமிஷம் கூட நம்ம விட மாட்டாங்க. 3 பேர் கீழே போட்டுடுவாங்க. 84 வயசு அவருக்கு ரெஸ்லிங்கில். ஆமாம், அப்படி பாடி பில்டர் அவர். நாம் அப்போது நம்மளால தாங்கிக்க முடியாது. இவர் நம்ம எப்படி போடாலும் கீழே போடுவாங்க. நம்ம ஒருத்தரே போகவே முடியாது அவர் கூட. 3 பேர் போகிறோம், அப்படியும் கீழே போடுறாங்க. அப்போ நம்ம கேட்போம், என்ன நீங்கள் எப்போ போக போகிறீங்க? இது பார்த்தா நாமே முதல் போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் எப்போ போகிறீங்க? அப்போ அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 40 வருஷம் எனக்கு செயல் இருக்குதுங்க, வேலை இருக்குது, 40 வருஷம் முடிச்சுட்டு போய்க்குவேன். அப்படின்னா 124 வயசு வரைக்கும் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அவர் இருக்க முடியாதுன்னு இல்லை, சாதனை செஞ்சால் இருக்குது. எனக்கு அப்படி நோக்கம் இல்லை. அப்படி அந்த மாதிரி எல்லாரும் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். நீங்கள் அப்படி இருக்கணுன்றதான் இங்கே எல்லாருடைய ஆசையும். பட் உங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம், அது கஷ்டமே இல்லை. இப்போவே 120 மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தாலே. அதுதான் உங்களுடைய வயசை நான் கேட்டேன், ரொம்ப யூத்தாக சொன்னாங்க. என் வயசு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ அப்படி நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க, மேக்கப் பண்ணுறீங்க. நான் ஒன்றும் யாருக்கு பண்ணலையே மேக்கப். கல்லூரியில் நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அதை பார்க்குறேன். அவனுக்கு இருக்கிற டிரைவ் பூராமே காதலாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற படங்கள், சினிமா படங்கள், இப்போ எடுக்கிற டிவி போடுறது எல்லாமே வந்து சினிமாவை மையப்படுத்தியிருக்கு. அந்த சினிமா காட்டுகிற கருத்து கூட வந்து காதலை மையப்படுத்தியிருக்கு. நான் ஒரு மாதத்துலேயோ ஒரு வருடத்துலேயோ ஒரு 4 முறை வந்து மாணவர்களுக்குள்ள பிரச்சனை, ஸ்ட்ரைக்குன்னா எங்கேயா சுற்றி கடைசியில் போய் சேர்ந்தோம்னா இந்த காதல்ங்கிற ஒரு பிரச்சனையில் ஒரு மாசத்துல எவ்வளோ காதல் உடைக்கிறீங்க? நிறைய. நாங்கள் உடைக்கிறதில்ல, தூக்கி கேம்ப் ஓட்டுக்கு வெளியே வச்சிடுறது. கல்லூரியில் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போகிற வழி வந்து எல்லாமே பெண்கள் கல்லூரி. ஒரு நாள் அந்த ஒரு பையன் வந்து என்னுடைய கல்லூரியை சார்ந்தவன், எம்சிஏ படிக்கிற பையன் நின்றுக்கிட்டு இருந்தான். வர்றாங்களா இல்லை அங்கே நின்றுடுவாங்க? அங்கே நின்றுட்டு இருக்கான். நான் போகும்போது பார்த்தேன், அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். திரும்பி வரும்போது பார்க்குறேன் 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பையன் நிற்கிறான். என்னென்னு கேட்டேன், நான் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறக்கா நிற்கிறேன். ஏன் அவன் இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணுறேன், கிளாஸுக்கு போகணும், உங்களுக்கு விளங்காது ஃபாதர், நீங்கள் போங்க ஃபாதர். 4 அரியர் வச்சிருக்கிறான். குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம். இதை எப்படி வந்து இந்த மாணவர்கள்ட்ட எதை சொல்கிறது? நான் சொல்கிறது தப்பா? நான் யூனிவர்சிட்டியில் இருக்கிறப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறப்போ நமக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க. அவர் இங்கிலீஷ் கவிதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க.
கவிதை சொல்லி கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாங்க, இன்னும் என்ன கிளாஸ் ரூமில் உட்காந்து இந்த கவிதை முட்டாள கவிதை படித்து எனக்கு கவிதை வருமா? போய் மகாராணிஸ் காலேஜ் முன்னே நின்னா தானே உனக்கு கவிதை வரும். காதல் வந்தால் தானே கவிதை வரும். காதல் இல்லை உங்களுக்குள்ள கவிதை என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? மறுபடியும் கல் மாதிரி உட்காடுறீங்க, உங்களுக்கு எப்படி கவிதை சொல்லிக் கொடுக்குறதுன்னு அவர் சொன்னாங்க. ஆனால் காதல்ன்றது உடலில் நடக்கிற ரசாயன மாற்றத்தினால தூண்ட தேவையில்லை. காதல்ன்றது ஆழமான ஒரு ஈடுபாடு. இது ரசாயன மாற்றம் தூண்டுறதுனால உங்கள் காலேஜில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் காலேஜில் இருக்கிறவங்க கூட மட்டும் காதல் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது பிரச்சனை. நான் சொல்கிறது, படிப்பு கூடயும் காதல் பண்ணிக்கலாமே, டீச்சர் கூடயும் காதல் பண்ணிக்கலாமே, உயிர் கூடயும் காதல் பண்ணிக்கலாம். அதை நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறானே. நான் படிப்பை லவ் பண்ணுறாங்க வர மாதிரி இருக்கணும் தானே. படிப்பை லவ் பண்ணுறாங்கன்னா இது மேடம் பண்ணிக்கிறானே. படிப்புன்றது எழுத புத்தகம் கூட லவ் வர மாதிரி இருந்தால் தானே. அந்த மாதிரி எழுதலையே ஒரு புத்தகம். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம ஹோம் ஸ்கூலில் இப்போ எல்லாம் இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் ஜூன் மாதத்தில் வர்றாங்க. மான்சூன் ரொம்ப ஜாஸ்தி, இங்கே அதிகமாக மழை வரப்போ எதோ பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லா லெசன் பிளான்ஸ் எல்லாம் பண்ணி முதலாவது வருஷம் இப்படி ஆரம்பித்தது. எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய லெசன் பிளான் பண்ணி எல்லாம் எனக்கு வந்தது. நான் எல்லாம் பார்த்தேன், இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நான் வரமாட்டேன் ஸ்கூலுக்கு. நான் சொன்னேன், இந்த மாதிரி லெசன் பிளான் பண்ணால் என்ன மாதிரி குழந்தை வராது ஸ்கூலுக்கு. நான் சொன்னேன், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், மழை வருது இல்லையா, குழந்தைலாம் வர்றாங்க, ரெயின் கோட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆறு இருக்குது பக்கத்தில், ஆறில் வெடியாகட்டும், நல்லா நனைஞ்சு ஊறட்டும் மழையில், அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. மழை என்ன நல்லா புரிஞ்சிச்சு, உணர்ந்துட்டாங்க. மழை பேசிக்கலாம். மழை ஆனால் என்ன, மழை வச்சு நாம் ஜியோகிரஃபி சொல்லிக் கொடுக்க முடியும், மழை வச்சு பயாலஜி சொல்லிக் கொடுக்க முடியும், மழை வச்சு ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியும், மழை வச்சு கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்க முடியும், மழை வச்சு நம்ம நாட்டு ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்க முடியும், நம்ம கல்ச்சர் சொல்லிக் கொடுக்க முடியும், எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போது உணர்வு பூர்ணமாக ஒரே ஆர்வம். எனக்கு புரிஞ்சுக்கிறதுன்றது பிரத்தியொரு மனிதனுக்கு ஆர்வம். அந்த ஆர்வ தூண்டுதல் படுத்தாமல் நாம் எந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் எழுதியிருக்கிறோன்னா அது பார்த்தாலே தொடக்கூடாது. அந்த மாதிரி எழுதியிருக்கிறோம் டெக்ஸ்ட் புக்கு ஒரு காதல் கதை மாதிரி எழுதிருந்து எதுக்கு படிக்க மாட்டாங்கன்னு கேட்குறேன். ஒரு பயாலஜியோ கெமிஸ்ட்ரியோ நாம் ஒரு காதல் மாதிரி எழுத முடியாதான்? காதல் நடந்ததே கெமிஸ்ட்ரினாலே தான் அவருக்கு. காதல் நடந்ததே பயாலஜினாலே தான். அது நாம் ஒரு டெக்ஸ்ட் புக்கே அப்படி எழுத முடியாதா? அப்படி எழுதல. நாம் அது பார்த்தாலே இப்படி ஓப்பன் பண்ணாலே தூக்கம் வந்துடணும், அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த நம்ம காட்டுற இந்த சினிமாவும் இதுவும் காட்டுற காதல் அந்த காதல் இல்லை, நீங்கள் சொல்கிற காதல் இல்லையே. இல்லை, உண்மைதான். எதுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா நாம் சரியான சூழ்நிலை உருவாக்கலை. இப்போ எது அவருடைய உடல் அவருடைய மனம் எது எந்த நோக்கி தூண்டுதோ அப்படி போகிறாங்க. இன்னொரு தேவையான தூண்டுதல் நாம் உருவாக்கலை, சும்மா போதனை தான் கொடுக்குறோம். தூண்டணும் தானே நாம். அதை தூண்டணும்னா நாம் ரொம்ப ஆழமாக பார்க்க தேவை இருக்குது. கல்வி சொல்லி கொடுக்குறவங்க கூட ரொம்ப ஆழமாக பார்க்க தேவை இருக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆழமாக பார்க்க தேவை இருக்குது. ஏன்னா இந்த மேசிவ் லோடு எடுத்துட்டோம், நாம் பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி எடுத்துட்டோம் எஜுகேஷனு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை. எப்படியோ முடித்து ஒரு பாஸ் பண்ணால் போதுடான்ற ஆயிடுச்சு எல்லாருக்கு. உங்களை போன்ற ஒரு துறவி, என்னை போன்ற ஒரு துறவி, ரெண்டு பேரும் வித்தியாசமான துறவிகள். நான் துறவி இல்லை, நீ காதலர். எப்பவுமே எல்லாத்து கூட எல்லாரும் கூட எல்லாத்து கூட. ஆனால் வெளியே இருக்கிறவங்க உங்களை வந்து ஒரு காதலன்னா பார்க்க மாட்டாங்க. அப்படிதான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனால் வெளியே இருக்கிறவங்க வந்து வெளியே இருக்கிறவங்க கூட இப்போ இவ்வளோ லட்சக்கணக்கில் மக்கள் உலகம் முழுக்கமாக இருக்காங்க இல்லையா, அவரெல்லாம் என் பார்த்தா ரொம்ப காதல் தான். ஆனால் நான் அவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் கூட காதல் எனக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, துறவரம் அந்த துறவி ஆகிறது வந்து ஒரு தனித்து ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே போய் இந்த குடும்பங்களை எல்லாம் தொடர்ந்து குடும்பம் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவருக்கு எல்லாத்து கூட காதல் ஆயிடுச்சு. அதனால யாரோ ஒருத்தர் கூட இருக்க முடியல. துறவி என்றது காதல் எற்ற நிலை இல்லை. எல்லாரும் கூட எல்லாத்து கூட காதல் ஆயிடுச்சு. காதல் எற்ற நிலை இல்லை. காதல் எற்ற நிலை இருந்தால் அவன் மாடு மாதிரி. ஐயோ, மாடு எதுக்கு? மாடுக்கு காதல் இருக்குது, கழுதுக்கு காதல் இருக்குது. இது அதுக்கு கீழே இருக்கிறவன். காதல்ன்றது
இல்லை ரசாயனத்தை மாற்றத்தினால தூண்டணுமா, இல்லை நம்ம விழிப்புணர்வுனால தூண்டணுமா, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம விழிப்புணர்வுனால தூண்டினா அது நாம் ஏதோ ஒன்றுக்காக வச்சுக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் கூட அப்படி தான் இருப்போம். ஜீவிதா, நான் அடுத்து சொல்ல போற விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். என்னன்னா பெட்ஸ் வளர்க்கணும். ஐ வாவ், சூப்பரான விஷயம். நம்மள நிறைய பேருக்கு வந்து பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் வளர்ப்போம். இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்கும் போது வந்து அவங்க தான் நம்மளோட சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப அப்செட்டா இருக்கும் போது நம்மளோட மூட் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர பொறுப்பு அந்த பெட்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த சிரிப்பு நமக்கு வந்து நம்மளோட மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்வாங்க. அந்த குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணோ அதை விட அதிகமான பொறுப்பு ஒரு பெட்டு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த பெட்க்கு தெரியுமா நம்ம மாஸ்டர் ரொம்ப டல்லா இருக்காருன்ற ஒரு விஷயம் வந்து அதோட பிரெயினுக்கு வந்து தானா போய் செலுத்திடுறான். அதோட பிரெயினுக்கு தானா அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுமா. சோ அதனால அது வந்து எந்துவா குதிச்சு அவரை சுத்தி வருமா, நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க, என் கூட விளையாடுங்கன்ற மாதிரி கூப்பிடுமா. சோ கூப்பிடும் போது அந்த பெட் வந்து எந்துவா இருக்கே அட்லீஸ்ட் அது மேல சரி என்னமா அப்படின்னு கேட்ட தடவி கொடுத்து நம்ம மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். சூப்பர். சோ நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும், நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்ல வராங்க. சூப்பரா சொன்ன பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா மூலிகையில இருக்கிற மருத்துவ குணத்தை சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது மூலிகை மருத்துவம். இந்த பொன்னாங்கண்ணி உடலை பொன்னாக்கக்கூடியது பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணியில் சிகப்பு நிறம் இருக்குது, பச்சை நிறம் இருக்குது, வெள்ளை இருக்குது. அதுமாரி எல்லாம் வந்து பொன்னாங்கண்ணியில் பல வகை உண்டு. ஆனால் எந்த பொன்னாங்கண்ணி எடுத்தாலும் தவறு கிடையாது. இது வெள்ளை பொன்னாங்கண்ணியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா வெள்ளை பொன்னாங்கண்ணியை பயன்படுத்தும் போது அந்த எலும்புரிக்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. சாதாரணமாக வந்து உடலில் உள்ள நிறங்களை மாற்றுறதுக்கு வெள்ளை பொன்னாங்கண்ணியை சாப்பிட்லாம். இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது ரத்தம் சுத்திகரிப்பாகும், உடல் பொன்னாகும், உடலை தங்கமாக்கக்கூடியது. அப்போ வந்து உடல் தங்கம்னா உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் வெளியே ஆயிடுச்சுன்னா தான் உடல் தங்கம்னு சொல்லுவாங்க. உடலில் உள்ள உள் உறுப்புகள் நல்லா இருக்கணும். உள் உறுப்புகள் நல்லா இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து சதை பிடிப்பு ஏற்படும், எலும்பு வந்து வளர்ச்சி ஏற்படும். எலும்பு வளர்ச்சி தடைப்பட்டுச்சுனாலே உடலில் வந்து எல்லா சதையும் பாதித்து உருகிக்கிட்டே போகுமே தவிர வளர மாட்டாங்க. குழந்தையாக இருக்கிறவங்க மெலிஞ்சிட்டே போவாங்க. பெரியவங்க வந்து எலும்பு உருக்கியாக வந்துச்சுன்னா அவங்களால பேச முடியாது, கன்னங்கள் வந்து ஒட்டி போயிடும், கண்ணு வந்து குழியாக போய் கண்ணு வந்து உள்ளே போயிடும், பார்வை இழக்கிற நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து சிறுகீரையை அவங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். சிறுகீரையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது, அவங்களுக்கு வயிற்றில் உள்ள உபாதைகளை சரி செய்யக்கூடியது. உபாதைகளை சரி செய்யும்போது சிறுகீரையை பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக நமக்கு பக்கத்திலே கிடைக்கக்கூடியது, கடைகளில் நமக்கு கிடைக்கும், நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது பொன்னாங்கண்ணி, சிறுகீரை. கிராமத்தில் இருக்கிறவங்க தேடி போகணும். ஏன்னா அவங்க யார் தோட்டத்தில் போட்டிருக்காங்களோ அங்கே தான் போய் பிடுங்கணும். எல்லா இடக்கும் வந்து விற்க மாட்டாங்க, அவங்கவுங்க தேவைக்கு போட்டிருப்பாங்க. அதிகமாக போட்டிருக்கவங்க வந்து நகர்ப்புறங்களுக்கு அனுப்புவாங்க, தவிர கிராமத்துக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்தாலும் வந்து இலவசமாக தான் கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இலவசமாக கொடுத்துருவாங்க. அப்போ இதை வந்து இலவசமாக கொடுக்கும்போது நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி அவங்க நகர்ப்புறத்துக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ அங்கே கிடைக்கிறது கஷ்டம். அப்போது கிராமத்தை விட நகரத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அதோடு சேர்த்து முந்திரி பருப்பு சேர்க்குறோம். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது சத்துக்கள் அதிகரிக்கும். சத்துக்கள் அதிகம்னா நம்ம உடலில் உள்ள சத்துக்கள் அதிகரித்தா தான் வந்து அந்த எலும்பில் வந்து சதை பிடிக்கணும், எலும்பை வந்து வளர செய்யணும், எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜில் வந்து ரத்த ஓட்டம் இல்லைன்னா எலும்பு வந்து வளராது, எலும்பு வந்து சுருங்கிக்கிட்டே போகும். அந்த மஜ்ஜில் வேலை செய்யணும்னா இது மூணும் ஒன்று சேரணும். அதோடு சேர்ந்து சளிகளை வந்து உடைச்செடுக்கிறதுக்கு பூண்டை பயன்படுத்தணும். உடலில் சளி இருந்தால் சதையை வந்து வளர விடாது, எலும்பை வளர விடாது, ஆளை வளர விடாது. அதனால தான் பூண்டை பயன்படுத்துகிறோம். இது வட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து அதிக அளவு மோகத்தை தூண்டுன்னு ஒரு தவறான கருத்து வச்சுருக்காங்க. அது வந்து பெரிய தவறு. உடலை வந்து ரெண்டாக பிரித்தோம்னா பாதி உடம்பு மேலேயும் பாதி உடம்பு கீழேயும், பூமி கீழே விளையிறது எல்லாமே பாதி உடலுக்கு கீழே இருக்கிற உள் உறுப்புகளை வந்து சரி செய்யக்கூடியது. அதனால் உள் உறுப்புகள் நல்லா ஆகணும்னா பூண்டுகளை பயன்படுத்தணும். பூண்டே இல்லாமல் தான் குழம்பு எல்லாமே வைக்கிறாங்க, அங்கே வெங்காயம் வைக்கல.
ஆனால் ஏதோ ஒரு ருசியாக இருக்குது, நானும் போய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து நம்ம அளவுக்கெல்லாம் வந்து ருசி கிடையாதுங்க. ஆனால் பூண்டை சாப்பிட்டோம்னா சளியை வந்து எடுத்துரும். சளி எடுத்தால் தான் நல்லது. சளி உள்ளே இருந்துச்சுனாலே சதையே வளரவே விடாது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே போய் குத்த ஆரம்பிச்சிடும், நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு எலும்பு உரிக்கிட்டே இருந்தாலே மனசு கெட்டுரும். இனி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் சொல்லி குறுகிய எண்ணம் வந்துடும். அப்போ எதையும் சிந்திக்க மாட்டாங்க. அதிக கோபம் வரும். அந்த கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அந்த பூண்டை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். பூண்டு வந்து சளியை தடுக்கும். அதனுடைய காரத்தன்மை வந்து சளியை தடுக்கும். அதோட சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்கிற இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கும். சாதாரணமாக வந்து இந்த எலும்புருக்கி உள்ளவங்களோ இல்லை காசநோய் உள்ளவங்களுக்கு வந்து ரத்தம் வேகமாக ஓடாது. அப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம அடிக்கடி பச்சையாக சாப்பிட்டா ரத்த ஓட்டம் சீக்கிரமாக ஓடும். இந்த வெங்காயத்தை சாப்பிட்றதே கிடையாது சில பேர். ஏன் கிடையாது? அந்த வெங்காயத்தில் வந்து அதிக அளவு ஒரு வாசம் இருக்கும். அந்த வாசம் சிலருக்கு பிடிக்காது. வெங்காயத்தை சாப்பிட்டா தான் ரத்த ஓட்டம் சீராகும். எல்லா நோயில் இருந்தும் விடுபடணும்னா வெங்காயம் கண்டிப்பாக சாப்பிடணும். எந்த ஒரு நோய் இருக்கோ அந்த நோயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றணும்னா வெங்காயம் சாப்பிட்டோம்னா அந்த நோய் வந்து ரத்தத்தின் வழியாக வந்து வெளியாகும். அது சிறுநீர் வழியாக வெளியாயிரும். அப்போ வந்து வெங்காயத்தை பயன்படுத்தியே ஆகணும். சீரகம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சீரகம் வந்து உடலை தங்கமாக்கக்கூடியது. தங்கம் ஆயிடுச்சுன்னா எந்த நோயும் இல்லை. தங்கம் என்றால் உடல் இவ்வுலகில் தங்கும் என்பது அதுதான் பேர். இந்த உடம்பு வந்து இந்த உலகத்தில் தங்கிரும். தங்கணும்னா இந்த சீரகத்தை சாப்பிடணும். அதுதான் தங்கம். தங்கம்னா நம்ம கடையில் விற்கிற தங்கம் கிடையாது. அந்த தங்கத்தை நினைக்கக்கூடாது. நம்ம உடல் வந்து இந்த உலகத்தில் தங்கினாலே இதுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சேர்த்து கலவையாக வந்து நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்துகிறோம். நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தும் பொழுது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். தேவையான நல்ல கொழுப்புக்களை கொண்டு போய் சேர்க்கும். எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை வந்து நல்லா வேலை செய்ய வைக்கும். இந்த எலும்பு உருக்கியை வந்து சரி செய்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். எலும்புருக்கி நோய்க்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இதெல்லாம் வந்து வதக்கி எடுக்கிறதுக்கு தேவையான நாட்டு மாட்டு நெய் தான் சேர்த்துக்கிறணும். நல்லா நெய் சூடான உடனேயும் சின்ன வெங்காயம் 3 பல்லும் பூண்டு 3 பல்லு நல்லா அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறணும். நெய்யில் வெங்காயமும் பூண்டும் நல்லா அரைப்பாதியாக வதங்கிட்டு இருக்கப்பவே வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 கிராம் இதையும் வந்து அது கூட சேர்த்துடணும். நெய்யிலேயே வந்து நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிறுகீரை இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் கூட சேர்த்துக்கிறணும். நெய்யிலே இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி கடைசியாக தான் வந்து சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு கூட சேர்த்துக்கிறணும். எலும்புருக்கி நோய்க்கு வந்து இது வந்து அற்புதமாக வேலை செய்யும். சாதாரணமாக வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கிறது வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை இப்போ வந்து வாய்க்கால்களில் கிடைக்கும்.
விவசாயம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நெல் வயல்களில் அதிகமாக வெள்ளை பொன்னாங்கண்ணி வரப்புகளில் முளைச்சிருக்கும். சிறுகீரை வந்து தனியாக வந்து பயிரிட்டிருப்பாங்க. இந்த சிறுகீரை வெள்ளை பொன்னாங்கண்ணி இதோடு சேர்த்து பூண்டு சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம். நாட்டு மாட்டு நெய்யில் பொரிச்சு எடுத்தாலே இதனுடைய மருத்துவ பயன் வந்து 100 மடங்கு கூட ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக நீங்கள் தினந்தோறும் சிறுகீரை சாப்பிட்லாம், பொன்னாங்கண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அந்த நாட்டு மாட்டு நெய்யில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது வேறு மாதிரி மருத்துவம் ஆயிரும். நிறைய வந்து நன்மைகள் செய்ய ஆரம்பிச்சிடும். இதை சாதாரணமாக இப்போ இதை செஞ்சுருக்கத ஒரு ஆள் வந்து காலையில் எழுந்திரிச்சுன்னா இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த எலும்புருக்கி நோய்க்கு வந்து எதுவுமே பிடிக்காது, அவங்களுக்கு வந்து எதுவுமே ஒத்து வராது. இதை சாப்பிட அவங்களுக்கு பசியை தூண்டும், அந்த எலும்பு வந்து வளர்ச்சி உண்டாகும். எலும்புக்குள்ளே இருக்க மஜ்ஜில் வந்து ரத்த ஓட்டம் கூட ஆரம்பிச்சிடும். இது நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்டா அதிக பலசாலி ஆவாங்க. எலும்புருக்கி நோய் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், எல்லாரும் சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம், நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். இது அவங்களுக்கு மட்டும்தான் மருந்துலாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டா அதிக சத்தாக இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அதிக பலம் கிடைக்கக்கூடியது. இடுப்பு பலத்தை அதிகமாக கூட்டும். இடுப்பில் வந்து அதிகமாக வந்து இடுப்பு வலி வரவங்க, அது இல்லாமல் கை கால் ஓஞ்சி போயிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்லாம். இது யார் சாப்பிட்டாலும் அதிக நன்மையை தரக்கூடியது. இது வந்து நெய்யிலே பொரிச்செடுத்ததால் அதிக சத்துக்கள் இருக்கும். இதை சாப்பிட்டவங்களுக்கு எலும்புரிக்கு பேச்சுக்கே இடம் இருக்காது. சீக்கிரமாக வந்து எலும்புகள் வளர ஆரம்பிச்சிடும். எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜில் வந்து இரத்த அணுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். இந்த மருந்தை சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா பிரீத்தி, கல்யாணம் பண்ணிக்கோ சரியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன் லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். குழந்தை பெத்துக்கிட்டா நல்லா இருப்பான்ற, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ன்ற. என்னமா சீரியஸாமா, நீ இதெல்லாம் வந்து உன் ஆயிலுக்காக தான் நான் சொல்றேன், ஓகேவா? உங்களுக்கு ஆயில் வேணுமா? பண்ணுங்க நீங்க. இது நான் சொல்லல, ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோயே உன்னோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து பிறகு வச்சுக்கோயே, நீ உன் லைஃப் மட்டும் இல்லாம அவர் லைஃப்காகவும் நீ வாழ்வ, ஓகேவா? சோ வந்துட்டு அவரு உனக்காக வாழ்வாரு. சோ நம்ம ஒய்ஃபுக்கு வந்து நம்ம நல்லா செட்டில் பண்ணணும், அவங்களுக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். அதே மாதிரி ஆப்வியஸா பார்த்தோன்னா உன்னோட லைஃப் பார்ட்னருக்காக நீ பண்ணணும். இந்த மாதிரி அவருக்காக நான் சப்போர்ட்டிவா இருக்கணும். ஸோ டில் த எண்ட் வந்து அவர் கூடவே நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீயும் இருப்ப. ஸோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒருத்தருக்காக நம்ம வந்து இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ட் நம்ம ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம இருக்கணும் இல்லையா? ஸோ இது நம்ம தனியாலாம் இருந்துட்டு மேரேஜ் பண்ணால் நமக்காக நிறைய ஒரு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. ஸோ நிறைய பேர் கிடைப்பாங்கன்றதுனால இத்தனை பேருக்காக நம்ம வாழணும். அப்படிங்கும் போது நம்மளோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகணும் ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சோ கிட்டத்தட்ட பாண்டிங் நிறைய ஆக வந்து லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் அப்படின்னு சொல்றேன். கரெக்டா சொன்ன பிரீத்தி. அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைங்களை பெத்துக்கோ, ஓகேவா? ரொம்ப நல்ல வயசான மாதிரி வாழ்த்தாதீங்க, முதல்ல நீங்க பண்ணுங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 7ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மனதில் ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்படும். மேல் மக்களை சந்திப்பது மூலமாக மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் காணப்படும். வயிற்று உபாதை உள்ள மேஷ ராசிக்காரர்கள் வயிற்று உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தேகப்பயிற்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் உடல் ரீதியாக உப்பீசம் கண்டிப்பாக காணப்படும். மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதனால் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்ப சூழ்நிலையில் தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஆக்ரோஷமோ கோபதாபங்களோ இருக்கவே கூடாது. உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் எதிரிகள் பலம் அதிகரித்துள்ளதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசு காரியங்கள் விரோத காரியங்களில் ஈடுபடுவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும் வழக்கு போன்ற விஷயங்களில் உங்கள் தனிப்பட்ட முறை அக்கறை எடுத்துக்கொள்வதும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம் என்பதனால் மிக மிக கவனமாக இருங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும்
மற்றபடி மண்ணால் மிகப்பெரிய ஆதாயங்களும் சந்தோஷமும் அனுகூலம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை, புது பொலிவுக்குண்டான லாப அமைப்பு, அசையா பொருள் சேர்க்கை, கடல் கடந்து நல்ல செய்திகள், பயணங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் செலவினங்கள் மிக மிக கவனமாக இருப்பதும் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வதும் புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், அரசமைப்பில் அனுகூலங்கள், தடைப்பட்டிருந்த உயர்வுகள் தடையை மீறி கிடைப்பதற்குண்டான அமைப்புகள், மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவதும், எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் ஏற்படுவதும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய நல்ல நாளாயை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, மனதிற்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான அறிகுறிகள், தெய்வத்தின் கடாட்சம், எடுத்த காரியத்தில் ஜெயம், பயணங்கள் பெரிய அளவு அனுகூலங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட குறைகள் நிவர்த்தி, நினைத்த காலேஜில் கிடைப்பது உத்தியோகம், படிப்பு சம்பந்தப்பட்ட அட்மிஷன் கிடைப்பது பெரிய அளவு சந்தோஷங்கள், இளம் வயதினர்களுக்கு உங்கள் வாழ்க்கைகளுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள் பெற்றோர்களால் ஏற்றம், அனுகூலங்கள், பிரிந்த நட்பு சேர்வதற்குண்டான அனுகூலமான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், சண்டை சச்சரவு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது, தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனம், ஜவாப் ஜாமீன் கொடுப்பதில் மிக மிக கவனம், எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெருமளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி விடலாம். தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம், யாரிடத்திலும் சாபம் வாங்குகின்ற மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு சுருக்கி கொள்ளுங்கள். பண விஷயத்தில் ரகசியங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தார்மீகமாக பேசுவதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், புது நம்பிக்கை, பயணங்கள், தொலைதூர செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மைகள், தொலைதூரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி, புதிய உறவுகள் வருவது, சென்று சந்திப்பது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அசைய சொத்து சேர்க்கைக்கு உண்டான நிம்மதிகள் நீண்ட நாட்களாக கனவுகள் நிறைவேறுவதற்கும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு, சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நாள், மன சங்கடங்கள் படிப்படியாக குறையும் என்ற நம்பிக்கை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, எதிரிகள் கண்டிப்பாக நட்பு பாராட்டுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படும், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, குடும்பத்தில் இருந்த பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம். வயிற்று உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருப்பதும், பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். ஆவேசம் வேண்டாம். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. அதே சமயம் வண்டி வாகனத்தில் மிக மிக நிதானத்துடன் இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தேக ஆரோக்கியத்தில் அலட்சியப்படுத்துவது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். குடும்ப ஒற்றுமை சிலரால் குறைவதற்குண்டான சூழ்நிலை காணப்படுவதனால் குடும்ப விஷயத்தில் யார் தலையீடும் இல்லாமல் இருப்பதே நன்மை தரும்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், தாய் தந்திர உடல்நிலைக்கு முக்கியம். குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். வாக்குவாதங்கள் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும். வெளிவட்டார மிகப்பெரிய அனுகூலங்கள். பயணங்கள் பெரிய திட்டமிடாத பயணங்கள் கூட வெற்றி ஏற்படுத்தி தரும். அரசு அமைப்பில் இருப்பவர்களுக்கு மிக உன்னதமான நிலைமைக்கு வருவார்கள். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைப்பது. உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வருவது. வண்டி வாகன மாற்றங்களுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தருவது. இள வயதினர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய திருநாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆல் ரைட். ஸோ வந்து பயங்கரமான டிப்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்தது இல்லாமல் உங்கள் கோஆங்கருக்கு நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளை மக்களோட பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கிளம்பிடலாம். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கு நாங்கள் எடுத்திருந்த டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, bye from Jeevitha along with Preeti from the entire team of புத்தம்புது காலை. Bye. Bye.